நாங்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவர்கள். மனதில் it is a great witness. It is a great witness to what we all believe. And on behalf of the National Commission for Ecumenism, I bring you greetings and appreciation to Bishop Lawrence Pius and his team, especially Father Benedict, for putting this together. A wonderful display of what we all believe. What St. Paul would say, Christian identity is one Lord, one faith, and one baptism. Nothing else matters. Yes, as we all said, yeah, we united we stand, divided we fall. So it's time for us to witness to that unity that we are all called by Jesus himself. On this occasion, 1700th anniversary of the Council of Nicaea is a beautiful occasion to remind ourselves to what we all believe. So I thank the organizers for this opportunity, and I wish that we continue this legacy of being united in Christ. God bless us all. மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய அண்ணன் பால் தினகரன் அவர்களுக்கு பிரான்சிஸ் பாஸ்டின் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு மிகவும் உதவி செய்த திருமிகு பால்சன் அவர்களுக்கு சிஸ்டர் சஹாயா தெரசா அவர்கள் மரியாதை செலுத்துவார். ஆயர் கதிரொளி மாணிக்கம் அவர்கள், சகோதரர் பால் தினகரன் அவர்கள், சகோதரர் மோகன் சி லாசர் அவர்கள், சகோதரர் பால்சன் ஆக்சன் அவர்கள். சகோதரர் பால்சன் அகஸ்டின். Paulson, Augustine and team. பாஸ்டின் அவர்கள் மலரை பெற்றுக் கொள்வார். டேவிட் அவர்கள் மலரை பெற்றுக் கொள்வார். வின்சென்ட் அவர்கள் மலரை பெற்றுக் கொள்வார். தளபதி அவர்கள் மலரை பெற்றுக் கொள்வார். அற்புதமான நிகழ்ச்சி. அனைவரும் கரம் ஒளி எழுப்புவோம். கட் அவுட் பார்த்தேன். அதில் பார்த்தா பர்த் பிளேஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு அந்த நம்ம முகப்பு வாயிலே எழுதி வைத்திருக்கு. அதை பார்த்த உடனே இருதயம் அதிகமாய் சந்தோஷப்பட்டது, அனல் கொண்டது. ஆண்டவர் தேவன் கிறிஸ்தவமே இந்தியாவுக்கு பிறந்தது இங்குதான் என்று நினைக்கும் பொழுது நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறேன். சோபாவுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இந்த இடத்துல தாபோர், மவுண்ட் தாபோர் போல ஆண்டவர் பெரிய திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அனைத்து கிறிஸ்துவ ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாட்டிலே கலந்து கொள்வதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிற அருமையான மேதகு ஆயர்கள் பிறகு பெந்தகோஸ்து தலைவர்கள் அத்தனை பேரும் இதில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எக்குமெனிக்கல் அருமையான ஒரு ஃபெலோஷிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு தலைவராக நம் மத்தியிலே இருக்கின்ற அருமையான தேவனுடைய அருமையான தாசன், அவரை நான் அதிகமாய் நேசிப்பது 92 அருமையான பிஷப், நம்முடைய பிஷப் டக்குன்னு
வந்து லாரன்ஸ் பாய்ஸ் அவருக்கு கரங்களை தொட்ட ஒரு முறை கூட ஆண்டவர். பிறகு அருமையான பிஷப் நீதி அரசருக்காக நன்றி செலுத்துகிறேன். அது இது எல்லாத்தையும் உருவாக்குவதற்கு உடனிருந்து செயல்பட்டவர், கொஞ்சம் சீக்கிரட்டா செயல்பட்டு நம்முடைய பிரதர் பால் அவர்தான் எல்லாத்தையும் ஒன்றிணைக்க அவர் பாடுபட்டார். நம்ம இருக்கிற பெனடிக்ட் மறக்கவே முடியாது. அவர் உழைத்த உழைப்பு நினைத்து கூட பார்க்க முடியாது. அதே போல பிரான்சிஸ் இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த திட்டங்களை உருவாக்கினார்கள். அந்த நாட்கள்ல 28 தர்ணாக்கள் நடத்தப்பட்டது. ஆன்டி கன்வென்ஷனல் ஆகுது 28 தர்ணாக்களிலும் ஒவ்வொரு முறையும் அந்த தர்ணா நடத்தும் பொழுது நான் யாரை போய் பார்ப்பேன்னா அருமையான பிஷப் லாரன்ஸ் பாய்ஸ் தான் போய் பார்ப்பேன். அவர் சொல்வார், எடிசன் ஐ அம் வித் யூ, கோ அஹெட். அன்னைக்கு அவர் தான் எனக்கு மென்டர். பயங்கரமான தர்ணாக்கள். ஆண்டவர் தேவன் நம்ம எல்லாம் அன்னைக்கு ஒன்று சேர்ந்து நின்றோம். கர்த்தர் ஆன்டி கன்வென்ஷன் அசம்பிளிலிருந்து மாற்றி போட்டார். இதை பார்க்கும் பொழுது அவங்க அதை குறிப்பிட்டாங்க. அங்க வரும் பொழுது அன்னைக்கு நம்ம ஒன்னா கூடணும், அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம கூடணும். அப்போ உபத்திரம் தான் ஒன்னா கூடுவோம். புத்திரா தான் நமக்கு வந்து சொரணையா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக இல்ல, தேவன் ஒரு பெரிய திட்டத்திற்காக நம்மை இந்த கடைசி நாட்களை ஒன்றாய் இணைத்திருக்கின்றார். சூரியனை பார்க்கிறோம், வெளிச்சம் கொடுக்குது. சந்திரனை பார்க்கிறோம், வெளிச்சம் கொடுக்குது. நட்சத்திரங்களை பார்க்கிறோம், வெளிச்சம் கொடுக்குது. இப்பொழுது 3 பேரும் ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம். 3 ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு வெளிச்சம் கொடுக்கும். அது போல நம்ம ரோமன் கேத்தலிக் சபைகள், பிறகு புராட்டஸ்டன்ட் சபைகள், பெந்தகோஸ்து சபைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து வருகிற நாட்கள்ல இந்தியாவுக்காக குரல் கொடுக்க நம் மேல தேவ ஆவியின் அபிஷேகத்தை தேவன் ஊற்றுகிறார். இதுதான் கடைசி காலம். கொரோனா கூட வந்துட்டு போயிடுச்சு. ஆண்டவர் கடைசி நாட்களை நம்ம உயிரோடு வைத்திருப்பதன் நோக்கம் என்ன? இந்த தேசத்தை ஆண்டவருடைய கரங்களிலே படைக்க வேண்டும். அதுதான் பெரிய திட்டம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாள் பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. நம்மால் போனா அங்க பிரிச்சிருவோம். அதனால ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த 3 அருமையான ஐக்கியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கடைசி நாட்கள்ல கர்த்தர் நம்மை ஒன்றாக இணைப்பதன் நோக்கம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல வருகிற நாட்களை நம்மை ஒருவராலும் பிரிக்க முடியாத அளவுக்கு நாம் செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார் என்று நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன், வாஞ்சிக்கின்றேன். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் பேசணும். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். இந்த நம்முடைய ஜேர்னி, ஒரு பயணம் வந்து நம்முடைய ஜேர்னி வந்து ஒரு பாலைவனத்துல ஒரு அருமையான கேமல் போற மாதிரி ஒரு ஜேர்னி. இந்த கேமல் போகும்பொழுது அந்த கேமலுக்கு திடீர்னு பாலைவனத்தில் ரொம்ப தூரத்தால் நிஜமான சுமந்துக்கிட்டு போவோமா. சுமந்துட்டு போகும்பொழுது ரொம்ப தூரம் அது நடந்துகிட்டே போகும்பொழுது அந்த கேமலுக்கு, அந்த ஒட்டகத்துக்கு வந்து தண்ணி குடிக்கணும், பசி எடுக்குமா. அப்போ தன்னுடைய எஜமானருக்கு சொல்ல முடியாது. சொல்லப்பட்டா அவர் என்ன நினைப்பாரு, என் பயணம் தடை பண்றியே, மடங்கி படுத்துக்க முடியாது. படுத்துக்கிட்டா எஜமானன் நம்ம அடிப்பாரு, பாய் இல்லை சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுமா, அந்த கேமல் போயிட்டு அந்த வழி ஓரங்கள் இருக்குமே அந்த கத்தாழை, அந்த கத்தாழை முள்ளு நிறைய இருக்குமா, அதை அப்படியே வளைச்சி அதை தன்னுடைய நாக்களை போட்டு அந்த முள்ளோடு கூட முழுகி தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டு தன் பயணத்தை அது தொடர்ந்து தன் எஜமானனை எங்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கு போய் அந்த ஒட்டகம் சேர்க்குமா. அதுபோல நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஒவ்வொரு மேலும் நம்ம எஜமானன் மறந்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய திட்டங்கள் என்ன, தரிசனங்கள் என்ன, மறிப்பதற்குள்ளாக ஆண்டவர் தேவாதி தேவன் இந்த கொரோனா டைம்ல 3600 போதகர்கள் மறித்து விட்டார்கள். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் உயிரை கொடுத்திருக்கிறார், ஒரு பிச்சையாக கொடுத்திருக்கிறார். நான் தான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். அதனால இந்த உயிர் எவ்வளவு நாள் இருக்குமோ அதை பத்தி கவலை இல்லை. சாவு எனக்கு ஜீவன், வந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்ற போல ஆண்டவருடைய கடைசி நாட்கள்ல தேவன் நம்மை ஒன்றாக இணைத்து தேவ திட்டங்களை நிறைவேற்றி அந்த எஜமானுடைய தரிசனங்களை எந்த இடத்துக்கு இந்த டெஸ்டினி டிசைட்ஸ் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க, எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று அந்த எஜமானன் நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு அந்த கேமல் கொண்டு போகும். அதுபோல நம்முடைய திட்டம் என்ன, தரிசனம் என்ன, செங்கோட்டையிலே ஒரு நாள் சிலுவை கொடி பறக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
எத்தனை தர்ணாக்கள் வந்தாலும் கவலையின்றி அவற்றை எதிர்கொள்வோம். மூவரும் இணைந்திருக்கின்றோம், கட்டாயம் வெற்றி காண்போம் என்று உறுதியாக சொல்லி சென்ற ஆயர் எடிசன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சில நிமிடங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர் பாஸ்டின் அவர்கள் ஒருவரை அழைத்து, பிரதர், இவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை, நீங்க கட்டாயம் இவருக்கு நீங்க ப்ரே பண்ணணும், அவரை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லவுடன் அந்த சகோதரர் தன் கண்களை மூடி கரங்களை இறுக பற்றி அற்புதமாக அதிசயத்துடன் அவர் ஜெபம் பண்ணியது இப்பொழுதும் என்னுடைய கண் முன்னே இருக்கின்றது. அவர் வேறு யாருமல்ல, சகோதரர் மோகன் சி லாசர், ஜீசஸ் ரிடீம்ஸ் என்ற அமைப்பின் தலைவர். அவ்வளவு அற்புதமான ஒரு ஜெபம். நீங்கள் லட்சக்கணக்கான மக்களாக திரண்டாலும் சரி, தனி ஒருவராக இருந்தாலும் சரி, கடவுளுக்கும் உங்களுக்கும் நான் பாலமாக இருப்பேன் என்று தன்னுடைய பணியை சீரிய வகையிலே, சிறப்பான வகையிலே ஆற்றிக் கொண்டிருக்கும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களை அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். முக்கியமாக வேளையில் அமர்ந்திருக்கிற திருச்சபை தலைவர்கள், லீடர்ஸ், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு சபைகளுக்கு பொறுப்பாக இருந்து ஆண்டவருடைய மந்தையை வழிநடத்தி கொண்டிருக்கிற மைக்கர்கள், பிரதான பொறுப்பில் இருக்கிற பிஷப்மார்கள், போதகர்கள், சகோதரிமார்கள், எல்லா ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாநாட்டை நினைக்கும் பொழுது அனைத்து கிறிஸ்தவர் ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாடு இதற்கு தாபோர் 2025 என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. தாபோர் மலை இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற கலிலேயா பகுதியில் இருக்கிற உயரமான ஒரு மலை. வேதம் சொல்லுகிறது, இயேசு உயரமான ஒரு மலையின் மீது ஏறி இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதுதான் தாபோர் மலை. இப்பொழுதும் அந்த இடத்தில் அழகான ஒரு ஆலயம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கே போனால் பார்க்க முடியும். அந்த மலையில் இரவு முழுவதும் இயேசு ஜெபம் பண்ணினார். அங்கே ஒரு மறுரூபமானதையும் ஜெபத்தினால் உண்டான மகிமையையும் வெளிப்படுத்தினார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். அதே விதமாக இன்றைக்கு ஒரு முக்கியமான மலை, பரங்கி மலை, சென்ட் தாமஸ், அதாவது தோமாவுடைய மலை, அந்த இடத்துல நம்மை தேவன் ஒன்றாக இணைத்து கூட்டி சேர்த்திருக்கிறார். இது பரலோகத்தில் தேவன் செய்த மாபெரும் அற்புதம். நான் சொல்லுவேன், சென்னை பட்டணத்தை தோமாவின் பட்டணம் என்பதால். அல்லேலூயா. தோமாவின் பட்டணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய அப்போஸ்தலனாகிய தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பி 10 வருஷம் இந்த இடத்துல சென்னையில் ஊழியம் செய்ய வைத்து, இந்த மலையில வந்து அவர் ஜெபம் பண்ணி நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய மக்களுக்காக எவ்வளவு அவர் ஜெபித்திருக்க வேண்டும். இந்த இடத்துல ரத்தம் சிந்தி கோதுமை மடியாக விழுந்த ஒரு இடம். இந்த இடத்தை பாதுகாப்பது, தோமாவை அடக்கம் பண்ணின இடத்தை பாதுகாப்பது கத்தோலிக்க திருச்சபை. எங்கு போனாலும் கத்தோலிக்க திருச்சபை பழமையான நம்முடைய வேதாகமத்தை நினைவுபடுத்துகிற இடங்களை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அதற்காக நான் ஆண்டவரை, கத்தோலிக்க திருச்சபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதனால தான் நாம் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து ஒன்றாக கூடும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற இந்த காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது இது மனிதனால் உண்டான ஒரு காரியம் அல்ல, பரலோகத்தின் தேவனால் நடந்து கொண்டிருக்கிற காரியம். 1 யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபித்த ஜெபம், பிதாவே நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறதை போல இவர்கள் நம்ம ஒன்றாயிருக்க வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். அந்த ஜெபத்திற்கு பதில். 2வது, தோமா இந்த இடத்தில் ஜெபித்த போது கட்டாயம் நம் இந்திய மக்கள் எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும் எழும்பு போகிற ஊழியர்களுக்காகவும் அவர் ஜெபித்திருக்க வேண்டும்.
அந்த ஜெபம் இங்கே நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறது. மூன்றாவது, பல ஆண்டு காலமாக 1972 எழுப்புதலுக்காய் முன்னுரிமை ஜெபங்கள், உபவாச ஜெபங்களில் சபைகள் ஒன்றிணைக்கப்படணும், ஊழியர்கள் ஒருமனப்பட வேண்டும் என்று நீண்ட கால ஜெபம், அநேகருடைய ஜெபம், எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இன்றைக்கு ஒன்றாக எல்லா திருச்சபை தலைவர்களை இணைத்திருக்கிறார். இதில் சிஎஸ்ஐ திருச்சபையின் தலைமை பொறுப்பில் இருக்கிற பேராயர் அவர்கள், கத்தோலிக்க சபையின் பேராயர்கள், அதே மாதிரி இசிஐ திருச்சபையின் அந்த பொறுப்பில் இருக்கிற பேராயர் அவர்கள், லுத்தரன் திருச்சபை, அதே மாதிரி ஆங்கிலிக்கன் திருச்சபை, அதே மாதிரி பெந்தெகோஸ்தே சபை தலைவர்கள் பாஸ்டர் மோகன் அவர்கள், ஏஜி சபை, பெந்தெகோஸ்தே சினாட், இப்படி எல்லா சபைகளையும் தலைவர்களை ஒன்றாக இணைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இத்தனை வருஷம் எழுப்புதலுக்காக ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிற நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் கர்த்தர் ஒன்றாக இணைத்திருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னால எழுப்புதலை பற்றி வேதாகமத்தின் காரியங்களை போதிக்கிற ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது பாஸ்டர் கல்யாணகுமார் இருக்கிறாங்க, அவங்க ஒழுங்கு பண்ணின ஒரு கூட்டம். ஒரு ஊழியக்காரர் வந்து பேசும்போது சொன்னார், எழுப்புதலுக்கு ஜெபம் அவசியம். எல்லாரும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க, தேச ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று ஜெபங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. சுவிசேஷம் அவசியம், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் எப்போ ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்றால், அப்போஸ்தலர் 2:1 அவள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வரும்போது ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவார். அந்த காலம் வந்துவிட்டது, எழுப்புதலுக்கான காலம். ஆகவேதான் கர்த்தர் இவ்வளவு சபை தலைவர்களை ஒன்றாக இணைத்து, இயேசு என்கிற நாமத்தில் நாம் இணைக்கப்பட்டு ஒரு மனமாக நம்மை இணைத்திருக்கிறார். இனி வரப்போது 2026 மாபெரும் ஆவியானவருடைய அருள் மாறி ஊற்றப்பட போகிறது, பலத்தை எழுப்புதல் உண்டாக போகிறது. அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால், முதலாவது திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், சபை வளர்ந்து பெருகும், யாரும் அதை தடுக்க முடியாது, சட்டம் போட்டும் தடுக்க முடியாது, திட்டம் போட்டும் தடுக்க முடியாது, ஆவியானுடைய கிரியைகளை ஒரு மனிதனும் தடுக்க நிறுத்த முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரோம சாம்ராஜ்யம், சர்வாதிகார ஆட்சி, யாரும் எதிர்த்து பேச முடியாத ரோம ஆட்சியே, அப்படிப்பட்ட ஆட்சி நடந்த காலத்திலேயே ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க, 2வது நாள் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க, 3வது நாள்ல திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. எருசலேம் பட்டணமே மறுரூபமாக்கப்படுகிறது. ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் இந்தியாவிலே வரப்போகிறது. திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரப்போகிறார்கள். சபை வளர்ந்து பெருக போகிறது. அது மாத்திரமல்ல, உபத்திரம் வரத்தான் செய்யும், மிரட்டுவார்கள். அப்போஸ் நடவடிக்கைகளில் பயமுறுத்தினார்கள், அவளை அடித்தார்கள், சிறைச்சாலையில் போட்டார்கள், சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் எழுப்புதலை தடுத்து நிறுத்த முடியவில்லை, சபை வளருவதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வேகமாய் சபை வளர்ந்து கொண்டிருந்தது. ஏரோத ராஜா தன்னுடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தினார். அநியாயமாய் ஒரு தேவ மனுஷனை கொலை செய்தார். அநியாயமாய் பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து, மனுஷர்களுக்கு பிரியமாய் இருக்கிறது, தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலர்களை கொலை செய்ய துணிந்தான் ஏரோது. தவறாக தன் அதிகாரத்தை பயன்படுத்தினார். சபையார் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இரவும் பகலும் சபை ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது தேவன் சமூகத்தில் அந்த விண்ணப்பம் போனது. எப்பொழுது ஆளுகிறவள் துஷ்பிரயோகமாய் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்களோ, அநீதியாய் செயல்படுகிறார்களோ, அங்கே தேவ நீதி வெளிப்படும். அதனால ஏரோது அப்புறப்படுத்தப்பட்டு எழுப்புதல் இன்னும் வேகமாய் பரவ ஆரம்பித்தது. அடுத்த ஒரு அற்புதம் நடைபெற்றது. கிறிஸ்தவர்களை அழித்து விடுவேன், கிறிஸ்தவர்களை ஜெயிலிலே போட்டு விடுவேன், அடித்து நொறுக்குவேன், ஆராதனை நடத்த விடமாட்டேன் என்று துணிந்த எழும்பின வாலிபன் சவுல், தேவன் அவனை குறிவைத்தார். இவன் எனக்கு வேண்டும், இவனை வைத்து என் சபையை நான் கட்டி என் ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்று. இவனை போய் யாரை கொண்டு இவனை சந்திக்க முடியாது, இவங்கிட்ட பேதுருவையும் அனுப்ப முடியாது, இவங்கிட்ட பிலிப்பையும் அனுப்ப முடியாது, யாருக்கும் அடங்காதவன், நானே அவனை நேரடியாக சந்திக்கிறேன் என்று சந்தித்து அவனை ஊழியக்காரனாய் மாற்றினார். இன்றைக்கு திருச்சபை அடிக்கிறவர்கள், நொறுக்கிறவர்கள், உதைக்கிறவர்கள் நாளைக்கு ஊழியராய் எழும்ப போகிறார்கள்.
அதுதான் எழுப்புதல் செய்ய போகிற காரியம். இப்பொழுதே அந்த மாதிரி தீவிரவாத அமைப்பில் இருக்கிற பலர் இயேசுவுக்கு ஊழியக்காரிகளாய் எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். இந்த எழுப்புதல் அதைத்தான் இந்தியாவிலே செய்ய போகிறது. முழு இந்தியாவில் தேவனுடைய ராஜ்யம் வரும். நாம் முழுமையாக ஒன்றாக இணைந்து நின்று ஜெபித்து சுவிசேஷத்தை அறிவித்து இந்த தேசத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுகிற வேளை வந்துவிட்டது. இதற்கு இந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் சில மனிதர்களை பயன்படுத்துவார். அதன்படி தான் அருமையான ஐயா அருட்பணிக்கு பெனடிக்ட் பர்னபாஸ் ஐயா அவர்களையும், மேதல் ஆயர் லாரன்ஸ் பையஸ் ஐயா அவர்களையும், அருமையான சகோதரர் பிரான்சிஸ், இன்னும் பின்னணியில் நின்று உழைக்கிற சிலரை ஏவி எழுப்பி இந்த மாபெரும் திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் இருக்கிறோம். ஒரே இரட்சகரை விசுவாசிக்கிறோம். ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம். ஒரே ஆவியினாலே நிரப்பப்பட்டோம். ஒரே ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இந்தியாவிலே கட்டப்பட உழைக்க ஒருமனப்பட்டு நிற்கிறோம். நாம் ஒருமனப்பட்டு இணைந்து நின்றாலே தேவன் அங்கே பெரிய வெற்றியை நமக்காக வைத்திருக்கிறார். அதனால பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்களுக்கு என்று பயப்படாதபடி நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். ஆவியானவர் நம்மில் இறங்கும் பொழுது சட்டமும் எடுபடாது, திட்டமும். சொல்கிறேன், இன்று மாலை ஒரு அற்புதமான மாலை. நிச்சயமாகவே பரலோகம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அருள்நாதர் இயேசுவும் நம்முடைய சீடர்களோடு அவர்களுக்காக அவர் ஜெபித்ததை நினைத்து இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் சுவாமி. அதே ஜெபத்தை இன்று ஆண்டவர் கேட்டு நம்ம எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்கிறார். இது ஒரு மாபெரும் மகிமைக்குரிய ஒரு நேரம், மகிமைக்குரிய ஒரு காலம். அதற்காக மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமை தேவனுடைய மனுஷர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் சொன்னது போல, புனித தோமையர் ரத்தம் சிந்தனை இதே இடத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருப்பது ஆண்டவருடைய தீர்மானம், மிகப்பெரிய பாக்கியம். ஆகவே இன்று முதல் நிறைவான பலனை ஆண்டவர் ஒவ்வொருடைய சேவைக்கும் கொடுக்க போகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் உழைத்திருக்கிறார்கள். அதன் பலனை நாம் அனுபவிக்க போகிறோம். பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தந்தை ஆண்டவரிடம் போன பிறகு முதல் கூட்டம் நாக்பூரிலே நடைபெற்றது. அப்பொழுது அந்த கூட்டத்திலே நான் எழுந்து நின்ற பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். போலீஸ் தலைவர்கள் இருந்தார்கள். போலீஸ் கேமராஸ் இருந்தது. மேடைக்கு போய் பேச நான் போய்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். அவர் சொன்னார், என் மகனே, இது உன்னுடைய மேடை அல்ல, பால் தினகரனுடைய மேடை அல்ல. இந்த மேடை இரத்த சாட்சிகளுடைய இரத்தத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வட்டாரத்திலே எத்தனையோ பேர் தங்களுடைய இரத்தத்தை எனக்காக சிந்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, குடும்பம் அழிக்கப்பட்டது, வீடுகள் அழிக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் நிமித்தம் சுவிசேஷம் பெருகும்படியாக நான் அவர்களை ஆசீர்வதித்து இன்று அதன் நிமித்தம் இத்தனை பேர் சுவிசேஷத்தை கேட்கும்படியாக வரும்படியாக நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஆகவே அதற்காக எனக்கு நன்றி சொல்லு என்று சொன்னார். ஆகவே வட இந்தியாவிலே ஒவ்வொரு இடத்திலும் இயேசு அழைக்கிறார். கூட்டங்களை நடத்தும் பொழுது திரள் கூட்டமான ஜனங்கள் வருவார்கள். அத்தனை பேரையும் எழும்பி நின்று இந்த இரத்த சாட்சிகளுக்காக, சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக நான் சொல்லுவேன். அதன் பிறகுதான் தேசமே திறக்கப்பட்டது. அத்தனை பேரும் இரத்தம் சிந்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த இரத்த சாட்சிகளுக்காக, இரத்தம் சிந்தின பக்தர்களுக்காக, அவர்களுடைய குடும்பத்தினருக்காக நன்றி சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது
இன்னும் கூடுதலாக ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்கும்படியாக வருவார்கள். குஜராத்தில் 5 லட்சம் பேர் கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். அத்தனை பேரும் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சபையிலே இன்று சேர்ந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அதே போல இன்றும் கூட சபை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இரத்த சாட்சியுடைய இரத்தத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. ஆகவே ஒருவராலும் ஒரு சபையும் அழிக்க முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொரு சபையும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை மனதில் வைத்து நாம் ஊழியங்களை நடத்தும் பொழுது இது இரத்த சாட்சிகளென்னால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம். இதை நான் பயபக்தியோடு நான் நடத்த வேண்டும். பயபக்தியோடு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இரத்த சாட்சியாக மரித்த சீடர்கள் ஒவ்வொருடைய இரத்தத்தின் மீது சபை கட்டப்பட்டிருக்கிறது இன்றும். ஆகவே தான் சபை நிலைத்து நிற்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கிருபை செய்வார். ஆண்டவருக்கு ஏன் இரத்த சாட்சிகளாக நாம் நம்மையே ஒப்பு கொடுக்கிறோம், ஜீவ பலியாக ஏன் ஒப்பு கொடுக்கிறோம்? இதற்கு காரணம் இயேசுவின் அன்பு. அவர் தம்மையே பலியாக நம் ஒவ்வொருவருக்காகவும் ஒப்பு கொடுத்தார். அந்த பலியை நாம் சுமந்து கொண்டு அதே போல நம்மையும் பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அதிலே ஆண்டவருடைய வல்லமை விளங்குகிறது, ரட்சிப்பு வருகிறது, சுகம் வருகிறது, அற்புதங்கள் நடைபெறுகிறது. அன்பு மதர் தெரேசா அவர்களுடைய வாழ்விலே நடைபெற்ற ஒரு காரியம். அவர்கள் ஒரு நாளிலே குஷ்ட ரோகிகளை பராமரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு பெண் வந்தாள். அவள் சொன்னாள், அம்மா எனக்கு இப்போ லீவு, நான் உங்களோடு சேர்ந்து சேவை செய்ய விரும்புகிறேன், ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள் என்றார். அம்மா அவர்கள் சொன்னார்கள், இப்போதான் ஒரு குஷ்டரோகி வந்திருக்கிறான், அவனுக்கு கழுவி எண்ணெய் பூசி அவனுக்கு மருந்து போடு என்று பேண்டேஜ் தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. இந்த பெண் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீரமாக போனான். ஆனால் அதே ஸ்பீடில் திரும்பி ஓடியாந்து, அம்மா அது மட்டும் என்னால் செய்ய முடியாது, அந்த மனுஷனை பார்த்தா பயங்கரமாக இருக்குது, நான் யாரையும் தொட்டதே கிடையாது, பணக்கார பெண், நாறுகிறான், என்னால் முடியாது என்று சொன்னாள். ஏதாவது வேறு வேலையை கொடுங்கள் என்றார். ஆனால் அம்மா அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவனை கழுவி அவனை பேண்டேஜ் போட்டு ஆற்றி முகத்தில் ஒரு சிரிப்பையும் கொண்டு வந்தார்கள். இந்த பெண் கேட்டார், எப்படிமா உங்களால் செய்ய முடிந்தது, எப்படிமா செய்ய முடிந்தது? அப்பொழுது அம்மா சொன்னார்கள், மகளே, அந்த குஷ்டரோகியுடைய காயங்களை நான் தடவும் பொழுது, நான் கழுவும் பொழுது அதை இயேசுவின் காயங்களாகவே எண்ணுகிறேன். I feel it is the wounds of my master. இயேசுவின் காயங்களை தடவி கொடுத்து ஆற்றுவதாகவே நான் உணர்கிறேன். ஆகவேதான் என்னுடைய கரங்களில் இருந்து ஆரோக்கியம், சுகம் இறங்குகிறது. ஒவ்வொருவரும் ஆரோக்கியம் பெறுகிறார்கள். இந்த அன்பினால் எல்லாரையும் சுமக்க என்னால் முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிவிக்கும் பொழுது அதை அன்பாய் கேட்க மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் அதை வெறுக்கிற மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரையும் நாம் அவர்கள் காயங்களை சுமந்து அவர் மீது அன்பு கொண்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை அன்பு காட்டி இயேசுவினிடம் கொண்டு வரும் பொழுது, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் இயேசுவின் காயங்களை ஆற்றுகிறோம். அவருடைய காயங்கள் ஆற்றப்படுகிறது. ஒவ்வொருவர் ரட்சிப்புக்காகவும் ஒவ்வொருவர் மனம் திரும்புதலுக்காகவும் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்த இயேசுவின் காயங்கள் ஆற்றப்படுகிறது. இதை என்னாலும் மனதில் வைத்து
நாம் அத்தனை பேர் மீதும் இயேசுவின் அன்பை கொண்டு வந்து அவருடைய காயங்களை ஆற்றுவோம். இந்த தேசத்திலே ஆண்டவருடைய வல்லமை விளங்கும். இந்த எக்குமெனிக்கல் யூனிட்டிக்கு காரணம் எல்லாம் போப் செயின்ட் ஜான் 23. அதை அருமையான ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் நாங்கள் இந்த கூட்டங்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தும் பொழுது அழகாக சொன்னார். 1962 செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் அவர்களுக்கு ஆண்டவர் சுகமளிக்கும் வல்லமையை கொடுத்திருந்தார். போப் செயின்ட் ஜான் 23. அதோடு கூட ஒரு நாள் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ரெவலேஷன் கொடுத்தார். நீங்கள் விக்கிபீடியா இதெல்லாம் படிக்கும் பொழுது அதில் பார்ப்பீர்கள். அவசரமாக ஒரு வேட்டிகன் கவுன்சிலை அவர் திட்டமிட்டு எல்லாரையும் அழைத்தார். மிகவும் அவசரமாக அழைத்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ரெவலேஷனை பெற்றுக்கொண்டேன். இதை வேட்டிகன் மூலமாக நான் பதிவு செய்து அதை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த வேட்டிகனை கூட்டட்டும் என்றார். ஆனால் அதற்கு முந்தின நாள் இரவு அவருக்கு தூக்கமே வரவில்லை. நாளைக்கு வேட்டிகன் கவுன்சிலில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ரெவலேஷனை வெளிப்பாடை கார்டினல்ஸ் அக்செப்ட் பண்ணாம போயிட்டா என்ன ஆகிறது என்று கலங்கினார். தூக்கமே இல்லை. மேலையும் கீழையும் நடந்தார். அப்பொழுது ஒரு குரல் ஒலித்தது, லிட்டில் ஜான் go to sleep. லிட்டில் ஜான் go to sleep. அவருக்கு என்ன, நான் உலகத்திற்கே தகப்பன், நான் தான் போப் ஆண்டவர், நான் தான் ஹோலி ஃபாதர், என்னை யார் லிட்டில் ஜான் என்று கூப்பிடுவது என்று சற்று அவருக்கு கோபமாக இருந்தது. மீண்டும் குரல் ஒலித்தது, லிட்டில் ஜான் go to sleep. அப்படித்தான் அவர் உணர்ந்தார், இது வேறு யாரும் அல்ல, இந்த வெளிப்பாடை கொடுத்த என் அருள்நாதர் இயேசு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். நான் போய் அவர் சொன்னதை செய்வேன். அவர் கார்டினல் இருதயத்தில் பேசுவார் என்றார். காலையில் நன்றாக தூங்கிவிட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார். Let the windows of the church be open. Let the Spirit flow. Let the Spirit flow. அன்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கத்தோலிக்க திருச்சபை மூலமாக உலகிற்கே வரும்படியான ரகசியத்தை, வெளிப்பாடை கர்த்தர் கொண்டு வந்தார். இன்று அத்தனை சபையில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெறும்படி செய்தார். அதோடு கூட எக்குமெனிக்கல் கூடுகையையும் அவர் கொண்டு வந்தார். இன்று அதை நினைவு கூர்ந்து நாம் அதை தொடரப் போகிறோம். இன்றும் கூட நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த தேசத்தை அவருடைய பிள்ளைகளாக எல்லாரையும் மறுரூபப்படுத்தும்படியான ரெவலேஷனை கொடுக்கிறார். இதை எப்படி செய்வது என்று தவிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார், மை லிட்டில் ஜான், மை லிட்டில் பால், மை லிட்டில் மோகன், go to sleep. I will do everything for you. இந்த சபையை நடத்தும் பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு, எல்லாரையும் சுமக்கும் பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் நான் உன் மீது அன்பாய் இருக்கிறேன். உன்னை அழைத்த நான் உன்னை சுமப்பேன். உனக்கு நான் கொடுக்கும் வெளிப்பாடை சுமப்பேன். யாவருக்கும் அதை கொண்டு வரும்படியான அருளை தருவேன். இதன் மூலமாக சபைகள் பெருகும். இதன் மூலமாக தேசம் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளும். இந்த அருளை நாம் ஒன்றாக கூடும் பொழுது, எப்படி கார்டினல்ஸ் ஒன்றாக போப் ஜான் 23 உடைய ரெவலேஷனை ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல நாமும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வெளிப்பாடை ஜனங்களுக்கு கொண்டு வரும் பொழுது தேசமே பாக்கியம் பெறும். இந்தியாவிலிருந்து உலகமே ஆண்டவருடைய அன்பை கொண்டு வரும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்திய கிறிஸ்தவர்களை குறித்து யாரை கேட்டாலும் சொல்ல 3 காரியங்கள். கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் கல்வி வந்தது, கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் மருத்துவம் வந்தது, கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் சமூக நீதி வந்தது என்று சொல்லுவார்கள்.
ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்ன? ஒரு காலத்திலே கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிப்பவர்கள் தான் தேசத்திலே முதல் ரேங்க் IAS அதிகாரிகள், பிரசிடென்ட்டாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? இன்றும் அதே காரியத்தை திரும்ப நாம் கொண்டு வர வேண்டும். இதற்கு ஒரே வழி அவர் யூனிட்டி. கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கிறது. நாம் அனைவரும் சேர்ந்து அத்தனை கல்வி ஸ்தாபனங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே கோட்பாடோடு ஒரே வகையிலே நாம் இன்ஸ்டிடியூஷன்ஸை நடத்தினால் போதும். இந்த தேசத்திலே நாம் தலைவிகளை கொண்டு வர முடியும், திரும்பவும் கொண்டு வர முடியும். ஏழைகளை பராமரிக்கிறோம், ஏழைகளுக்கு கல்வி கொடுக்கிறோம், ஆனால் தேச தலைவர்களை உருவாக்குறது, இதுதான் நம்முடைய விஷனாக இருக்க வேண்டும். இதற்கு நாம் அத்தனை பேரும் சேர வேண்டும். Institutions and education is the power behind a country, and we have the wealth of institutions. மதர் பிலோமினா அவர்கள் எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தினார். நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும். அதே போல மருத்துவ ரீதியில் எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும். அதே போல சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஒர்க், we have all to come together and bring wealth to the Christian community. Spiritual wealth at the same time. Wealth in academics, wealth in health, wealth in service. அதே சமயம் நம்முடைய பிள்ளைகள் தேச தலைவர்களாக உயர்ந்து, business peopleாக உயர்ந்து, wealth also should be generated amongst the Christian community. And as we work together in this vision, I'm sure we will be a blessing to India, and India will recognize the Christians one more time. இதற்காக நாம் ஒரு வினாடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து, என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான், என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான், உன் தந்தை நான் உன்னை விடேனே, உன் தந்தை நான் உன்னை விடேனே. கிருபையே உன்னை எந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை ஒன்றாக இணைத்தீர். இந்த நேரத்திலிருந்து நீர் ஆளுகை செய்யும். எங்கள் மூலம் இந்த தேசத்திலே நீர் வெளிப்படும்படியான கிருபை பெருகட்டும். தேசம் ஆசீர்வாதம் பெறட்டும். தேசம் அந்த நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எங்கள் மூலம் உமது வல்லமையை அனுபவிக்கட்டும். உமது பொறுப்பில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். இந்த கொடுகைக்கு காரணமாக இருக்கும் அருமை பிஷப் லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்கும், இன்னும் அவர்களோடு பிரதர் ஃபாதர் பெனடிக்ட் பர்னபாஸ் அவர்களுக்கும், இன்னும் பிரதர் பிரான்சிஸ் பாஸ்டியன் மற்றவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. ஆயிரத்தி 1962 ஆண்டு Thabur 2025 All Ecumenical Jubilee Summit, Christian yesterday, today, forever. So அனைத்து கிறிஸ்தவ ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாடு தாபோர் 2025. இந்த உச்சி மாநாட்டின் இலக்குகளும் தீர்மானங்களும் இங்கு வாசிக்கப்படுகிறது. நாம் அதற்கு வாசிக்கும் பொழுது கரவழி கொடுத்து நாம் ஜெபத்திலே கலந்து கொள்வோம். 2033 ஆண்டு நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து 2000 ஆண்டு நிறைவை நெருங்கி வரும் வேளையில் இந்திய கிறிஸ்துவாகிய நாம் ஒன்று இணைந்து
சமூகத்தில் எழுந்து நின்று கிறிஸ்து கற்று எழுந்து பிரகாசிக்க அத்தனை சபை பிரிவின் தலைவர்களும் விசுவாசிகள் ஒன்றிணைந்து நல்ல தீர்மானங்களை எடுக்க நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை தனி மனித வாழ்விலே யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ விசுவாசிப்பதற்கு ஏற்றவாறு உலகெங்கும் போய் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, விசுவாசத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்து கிறிஸ்துவை வழிநடத்த, ரட்சிப்பின் வழியை உபதேசிக்க, நம்முடைய வாழ்விலே என் வாழ்வே ஊழியம், பிறர் வாழ்வை மாற்றுவதே ஊழியம் என்ற நோக்கிலே நாம் இணைந்து சாட்சியாலும் வாழ்க்கையாலும் கிறிஸ்துவின் நற்செய்தியை எங்கும் பரவி செல்ல நாம் செல்விடமெல்லாம் பரப்புவதற்கு செயல்படுவதற்கு தீர்மானித்து நாம் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த இலக்குகள் தீர்மானங்கள் நிறைவேற ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பரலோகத்தின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த மகிமையான அனைத்து கிறிஸ்துவ ஒற்றுமை யூபிலி உச்சி மாநாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய அநாதி தீர்மானம் திட்டம் எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி. இந்த அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களையும் விசுவாசம் ஒருங்கிணைத்து ஒன்றாக இணைத்து கூட்டி வந்திருக்கிற இந்த தோமா மலையிலே ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் விசுவாச குடும்பங்களின் மேலும் ஊற்றுவாராக. கடைசி நாட்களின் தேவனுடைய ரட்சிப்பின் செய்தியை சுவிசேஷமாக அறிவிக்க திரள் திரளாய் குடும்பம் குடும்பமாய் தலைவர்கள் குடும்பங்கள் விசுவாச குடும்பங்கள் எழுப்புவார்களாக. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து திரள் ஜனங்களை இயேசுவின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தும் பொழுது ஆத்தும அறுவடை செய்ய பெரிய தரிசனத்தையும் தாகத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இருக்கிற ஆன்லைனில் ஆனது லைவ்ல பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவர் பேசுவாராக. நாங்கள் இணைந்து தீர்மானம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குள்ளாக இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாறட்டும். அகில உலகமும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறட்டும். அந்த ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி தீர்மானங்களை நாம் முன்னெடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.